அது மாத்திரம் ஒரிசா டென்ட் மேக்கர்ஸ் சார்பாக டாக்டர் கிறிஸ் ஸ்னேகா வரவேற்கிறோம். இந்த நாளையில நம்ம மத்தியில் ஆண்டுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். அதுக்கு முன்பதாக நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் மோகன் டாக்டரை குறித்து ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ ஓவர் டு பிரதர் மோகன். பிரைஸ் தி லார்ட் எவரிவன். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். டாக்டர் கிறிஸ் ஸ்னேகா எங்கள் அண்ணனோட பொண்ணு. ஸ்னேகா வந்து கடந்த 15 வருஷமா எனக்கு தெரியும். டாக்டர் ஸ்னேகா இப்போ லாஸ்ட் வீக் தான் அவங்க சிஎம்சியில் இன்டர்ன்ஷிப் முடிச்சு இப்போ திருச்சி சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் ஜூனியர் டாக்டராக ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸ்னேகா பற்றி சொல்லணும்னா அவங்க ஸ்கூல் ஸ்டேஜில் வந்து என்சிசியில் ஜாயின் பண்ணாங்க. அவங்க என்சிசியில் ஜாயின் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்போது நம்மளோட குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் இருக்கும்போது அவங்க கோல்டு மெடல் வாங்கினாங்க. கடவுள் இப்படியாக அவங்களை ஆசீர்வதித்தார். அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க ஸ்கூல் ஸ்டேஜ்லேருந்தே நல்ல சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் +2 முடிச்சு அப்புறம் டாக்டர் முடிச்சு இப்போது கடவுள் கிருபை பாராட்டினார். இப்பொழுது ஓவர் டு ஸ்னேகா. ஒரிசா ஓடிஎம் தமிழ் மிஷனரி சார்பாக ஸ்னேகாவை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது ஸ்னேகா நம் மத்தியிலே தேவ செய்தி கொடுப்பார்கள். Praise the Lord. Thank you, dear brothers and sisters. Orissa Tamil Missionary சார்பாக என்னை இன்வைட் பண்ணதுக்காக நன்றி. So let's proceed with God's word. Let's start with a word of prayer. அன்புள்ள தகப்பனே, அப்பா, இந்த வேலைக்காக நன்றி. Lord, as a family in Christ, அன்றைய ஒரிஷா தமிழ் மிஷனரி ஒரு ஃபேமிலியாக நான் உங்க பிரச்சனத்துல வருகிறோம் சுவாமி. இந்த வேளையில கர்த்தாவே, உங்க இருதயத்துல நீங்க எங்களோட என்ன பேசணும்னு வைத்திருக்கீங்களோ ஆவியானவரே, எங்க இருதயத்தோடு நீங்க பேசலப்பா லார்ட். And we pray that even as you speak, oh Lord, your word would ignite our hearts and we would live a life which is a pleasing aroma in thy sight, a life of a sweet smelling aroma, a life of an offering, a life of fire which continuously burns before thy throne of grace. அப்பா, இந்த வேளையை கருத்துல கொடுக்கிறோம். நீ பிரேசணும் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். So நான் என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது, the burden which God placed in my heart was to share through the book of Acts. அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து ஷேர் பண்றதுக்கு ஆவியானவருக்கு பர்டன் கொடுத்தாங்க. So there are few points which the Lord has burdened, which we will be going through from the book of Acts. So the first 2 points is basically a promise with a perfect command that we follow with Christ. ஒரு வாக்கு தத்துவம், அந்த வாக்கு தத்துவம் is connected to the command which God has given. So நம்ம இது பகுதி எதுன்னு பார்க்கணும்னா Acts chapter 1 verse 12 to 21. தமிழ்ல வந்து அப்பா படிப்பாங்க. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாயும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலமேயும் மத்தேயும் அல்பேயும் குமாரனாகிய யாக்கோபும் செல்லாத் எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாக மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களில் சீசர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாயிருந்தான். அநீதியின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவரும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவனுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அகஸ்தமா எனப்பட்டிருக்கிறது. சங்கீத புத்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற கடவன் என்றும் எழுதியிருக்கிறது.
ஆகையால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு. So இங்க பாக்குறோம் verse 21 என்ன சொல்லிருக்குன்னா verse 20 and 21, for it is written in the book of Psalms, let his habitation be desolate and no one live in it, and let another take his office. So அதனால பேதுரு வந்து அவங்க எல்லாம் ஒன்னாக கூடி இருக்காங்க. இதுக்கு the context of this incident is when the disciples, ஆண்டவர் வந்து அவங்க சொல்றாரு, நீங்க ஒன்னா கூடி இருங்க, எருசலேமுக்கு போவாதீங்க, உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண ஹோலி ஸ்பிரிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போது அவங்க இங்க கூடி இருக்காங்க. அப்போ வந்து ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மனதா ஜோம் பண்றாங்க அப்படின்னு வந்து நம்ம verse 14ல பார்த்தோம். சோ அப்போ ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆவியானவர் வந்து பேதுரு மூலமா பேசுறாரு. அந்த பொசிஷன் பேசிக் God had promised the Holy Spirit for the group of 12 along with the others, ஆனா for the group of 12 அதனால ஆவியானவர் வந்து பேதுரு மூலமா பேசுறாரு that someone else should take the office of Judas. அது பாக்குறோம் நம்ம. So in obedience to this commandment அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம if we read later down பாக்குறோம் லார்ட்ஸ் போட்டு அவங்க ஜோம் பண்ணிட்டு 2 பேருக்கு மத்தியில அவங்க சூஸ் பண்றாங்க. லார்ட்ஸ் போட்டு பார்த்தா கடைசியில மத்தேயஸ் பேர் வருது. அப்புறம் மத்தேயஸ் வந்து அவங்க one of the 12 எடுத்துக்கிறாங்க. So இப்போ now a perfect 12 number has come into place. So Christ had promised the Holy Spirit for this perfect number. அதனால தான் இந்த ஸ்லைடோட டைட்டில் வந்து promise with the perfect number. So John 14:15 என்ன சொல்லுதுன்னா, if you love me, keep my commandments, I will pray the Father and he will give you another helper அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய சீஷருக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை யோவான் 14:15. So if you love me and keep my commandments, அதனால இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, கர்த்தரை நேசிச்சாங்க, கர்த்தர் சொல்ற கட்டளையே கீழ்ப்படிஞ்சாங்க. என்ன கட்டளை ஆண்டவர் சொல்லியிருந்தாங்க, சங்கீதத்துல போட்டிருக்கு, let another take his office. Acts chapter 1 verse 20ல someone else should take that place of Judas. So அந்த கட்டளைக்கு ஒபே பண்ணாங்க. அதனோட விளைவாக பாருங்க, இத்தனை நாள் ஜோம் பண்ணாங்க. ஆனா எப்போ இது நிறைவேறுது, அந்த ப்ராமிஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் எப்ப நிறைவேறுதுன்னா 12 பேர் கர்த்தர் கட்டளையிட்ட அந்த 12 பேரும் உள்ளார வந்த உடனே தான் அந்த ப்ராமிஸ் கம்ஸ் இன் தி மெஷர் ஆஃப் ஃபுல்னஸ். அதனால தான் நம்ம பாக்குறோம் Acts chapter 2 verse 1 எப்படி எழுதி இருக்குன்னா, now when the day of Pentecost had fully come. எப்படி எழுதல, now the day of Pentecost had come இல்ல, when the day of Pentecost had fully come, meaning the perfect number which God had. That fullness எப்போ வரும்னா, ஆண்டவருடைய ப்ராமிஸோட fullness when the perfect number of people are there. So it's very very important that we have the perfect number of people. கர்த்தர் ஆர்டைன் பண்ண அந்த குரூப் இருக்கும்போது the fullness which God's promise is being fulfilled is definitely greater because we have obeyed his commandment. So இதோட perfect example எப்படி சொல்றதுன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் தான் அதோட perfect example. ஜீசஸ் வந்து அவருடைய டிசைபிள்ஸ் அனுப்பும் போது ஒருத்தர் அனுப்பல, அவர் ஒரு குரூப்பா தான் அனுப்புறாரு. மினிஸ்ட்ரி பண்ணும் போது லூக் chapter 10 verse 1ல பார்த்தோம்னா, after these things the Lord appointed 70 others also and sent them 2 by 2 before his face into every city and place where he himself was about to go. ஆண்டவர் தனியா யாரையும் அவங்க அனுப்பல, 2 பேரும் அனுப்புறாரு. So he sent a group. Something that we can learn is that God's blessings and his promise is fulfilled in abundance when we have the perfect number which God has in plan. Another way which we can learn from this word is that if God has given a promise as a group, கர்த்தர் வந்து ஒரு வாக்குத்தத்தத்தை ஒரு குரூப்புக்கு ஒரு கூட்ட மக்களுக்கு கொடுத்திருக்காருன்னா, it is very important that we have all the members to fulfill God's promise in its fullness, in its perfect fullness. அப்போ மீனிங் என்னன்னா, ஒருவேளை நம்மளுடைய குழுல we would have lost somebody, not death, but ஆனா some misunderstanding சில பேர் போயிருந்திருக்கலாம். Probably they would backslide ஆயிருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம brothers and sisters நீங்க எல்லாமே ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க as tent making missionaries or full-time missionaries. So it's very important that we have the group that God has given us. Even if one person is lost, we actually lose the fullness of God's promise for that group. Perfect example என்ன பார்த்தோம்னா, parable of the lost sheep. ஆண்டவர் வந்து அந்த பேரபிள் சொல்லும் போது 99 ஷீப் இருக்குதான் ஆண்டு சந்தோஷப்படல, அந்த that 100th ஷீப்பையும் தேடி அவர் போறாரு. அது எங்க இருந்தாலும் சரி, he lays down even for that one sheep.
So we are God being a God who doesn't want even a single soul to perish. And கர்த்தர் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்து உங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு to be a shepherd, ஒரு மெய்ப்பனா இருக்கணும்னு. சோ நம்ம இந்த வேளையில ஒருவேளை நம்மளுடைய குரூப்ல கர்த்தர் கொடுத்து அந்த குரூப்ல யாராவது ஒரு நபர் தொலைஞ்சு போயிருந்தாங்கன்னா, பின்வாங்கி போயிருந்தாங்கன்னா, கர்த்தர் இந்த வேளையில நம்மளோட பேசுகிற காரியம் ஈவன் ஃபார் தட் ஒன் லாஸ்ட் ஷீப், that we should pray and then so that God's measures of fullness and promises would come in abundance over the group. கர்த்தருடைய வாக்குத்தத்தம், ஒருவேளை உங்களுடைய குரூப் காண்ற ஒரு வாக்குத்தத்தம் இது செய்வேன், இந்த இடத்துல உங்க மூலியமா இது செய்வேன்னு சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பா when that group of people come together கர்த்தர் கண்டிப்பா செய்வார். அதே மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாக்குறோம். அந்த 12 பேர் வந்தப்போ and it says on the day of Pentecost it fully come. பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் நடந்தது. an incident that had been prophesied so many years before by so many prophets அன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு. so the next thing நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரிசா பத்தி நான் கர்த்தர் வந்து ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. அதனால இது ரொம்ப நாள் முன்னாடி ஜோம் பண்ணும்போது கர்த்தர் வந்து என்ன ஞாபகப்படுத்துவார்னா ஒரிசா பத்தி, it is the land which has so many blood of the saints of God அப்படின்னு. so the site of the site is promise with perfect handling. ஒரு பொருள் நம்ம எப்ப ஹேண்டில் பெர்ஃபெக்ட்டா ரொம்ப ஹேண்டில் வித் கேர் எப்ப நம்ம பண்ணுவோம்னா when we know its value, அதோடைய விலை மதிப்பு எவ்வளவுன்னு தெரிஞ்சாதான் அதை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம், இப்போ ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுவோம். அதே மாதிரிதான் ஒரிசா நீங்க எல்லாரும் கர்த்தர் அவருடைய சித்தத்தின் படி உங்க எல்லாரையும் he has planted in the land of Orissa. And whether we like it or not, Orissa is a land where so many of God's saints have died. நிறைய riots, Indian persecution, history of Indian persecutionல பார்த்தா நிறைய persecution comes into the land of Orissa. அதுவும் ரத்த சாட்சியா மறித்த நிறைய பேர் வந்து ஒரிசா, கந்தமால் இன்சிடென்டா இருக்கட்டும், அப்புறம் 2008ல சில 2008ல கந்தமால், அதுக்கு முன்னாடி சில ரயட்ஸ் நடந்திருக்கு. என்னோட உங்களுக்கு நிறைய தெரியும். அப்புறம் பிரதர் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவங்களோட ஃபேமிலி அந்த இன்சிடென்ட், so many incidents, so many missionaries you might have known who have died in the land of Orissa as witness for Christ. அதனால கர்த்தர் வந்து ஒரிசா பத்தி பேசும்போது handle with care அப்படின்னு சொல்றாரு, because it is a land where his saints are crying out day and night before his throne. John 12:24, யோவான் 12:27, most assuredly I say to you, unless a grain of wheat falls to the ground and dies, it remains alone. But if it dies, it produces much grain. In verse நம்ம எல்லாருக்கும் தெரியும். Revelation chapter 6 verse 9 to 11. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தை நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு சொல்லாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட்டவர்களாகிய தங்கள் உடன் பணிவினைக்காரராகவும் தங்கள் சகோதரமானவர்களுடைய தொகை நிறைவாக மட்டும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். சோ பாக்குறோம் இங்க எப்படி வந்து இந்த 5th seal அவங்க ஓபன் பண்ணும்போது the blood martyrs அவங்க வந்து கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி எப்பவுமே they are crying out with a loud voice saying, how long, O holy and true, until you judge and avenge our blood on those who dwell on the earth. அதனால கர்த்தர் ஒடிசா பத்தி நினைக்கும் போது every time I believe the saints of God will be crying out, their blood will be crying out before God's presence. And when will you avenge our blood? அது வந்து ஒரு அவெஞ்சர் பிளட்னா எப்ப ரிவெஞ்ச் எடுப்பீங்க, இட் டசன்ட் மீன் தட் வே. ஆண்டவரே நாங்க இறந்த அந்த இறப்புக்கு எப்ப இசப்பா நாங்க அதோடைய பலனை காண்போம்னு அவங்க கர்த்தருடைய பிரசனத்துல அவங்களுடைய இது கூக்குரல் போயிட்டே இருக்கு. சோ கர்த்தர் வந்து அப்படி ஒரு மாநிலத்துல நம்மள வந்து அங்க வச்சிருக்காருன்னா it is we should know the value of what we have been given
கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது. So that we would handle things that God has given with more value. ஒருவேளை நம்ம செய்யற ஊழியங்கள், நம்ம பாக்குற பலன்கள்லாம் வந்து முன்னாடி அவங்க சோ பண்ண அந்த சீடால இருக்கலாம். Seeds not just sown அப்படி கிடையாது, it is life which has been sown. அதான் நம்ம John 12:24 பார்த்தோம். Unless a seed dies, but when it dies it gives grains அப்படி நம்ம பாக்குறோம். அதனால so the promise, ஒருவேளை அந்த இறந்து போன அந்த மிஷனரிஸ் அவங்கெல்லாம் அவங்களுடைய ப்ராமிஸ் அவங்க பார்த்தாங்களான்னு தெரியல, பட் தென் God has a promise for them. அதே ப்ராமிஸ் தான் நம்மளுக்கும் ஆண்டவர் சொல்றாரு. Hebrews chapter 11 verse 13 to 16. இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடர்களே சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட்ட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. வந்து அவங்களோட தேவன் சொல்றதுக்கு he is not ashamed to say that he is their God. எவ்வளவு பெரிய ஒரு ப்ராமிஸ்ல, and he has prepared a city for them. அதே ஒரு ப்ராமிஸ் தான் கர்த்தர் நமக்கும் கொடுக்குறாரு. So even as God has placed each of you in the land of Orissa and given you the ministry there, உங்களை நம்பி கர்த்தர் வந்து he believes that you will do mighty things for God and reap the harvest for the seeds that's been sown long ago. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு, even as you handle with care, I will be not ashamed to call you as my children, and I will be not ashamed to say that I am your God, and I have prepared a great city for you. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது ஒரு சில whatever learning points that we can learn from the book of Acts, which the Holy Spirit wants to teach us. Third point என்னன்னா recognizing who your enemy is. இது வந்து Acts chapter 6:8-15. Acts 6:8-15. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் கிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாலும் சிசிலியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்திலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாய் இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாய் தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். எப்படியெனில் நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். சோ இங்க யார் வந்து ஸ்டீஃபனோட எனிமி நம்ம நினைக்கிறோம். இங்க ப்ராப்ளம் அப்படியே படிச்சோன்னா பார்த்தா ஒருவேளை அங்க இருக்கிற அந்த சினகாக் மக்கள், அலெக்சாண்ட்ரியன்ஸ், தி ஃப்ரீமன், சிசிலியால இருந்து அந்த மக்கள் நினைக்கிறோம். ஆனா வந்து ஸ்டீஃபன் perfectly knew who his enemy was. Stephen knew that he was not fighting against flesh and blood. Ephesians 6:12 அவன் வந்து மாம்சத்தின் ரத்தத்துக்கு அகைன்ஸ்ட் அவன் போர் பண்ணல. He knew that he was fighting against principalities, against the powers, against the rulers of the darkness of this age, and against the spiritual host of wickedness in heavenly places. எபேசியர் 6:12. Stephen perfectly knew who his enemy was. Sometimes very important that we know. Stephen வந்து இவங்க தான் அவங்க enemy நினைச்சிட்டு அவங்க கிட்ட போய் இல்ல நீங்க சொல்றது தப்பு, இங்க நீங்க சொல்றது தப்புன்னு அவர் சண்டையே போடல. அவர் எப்படி சண்டை போட்டாருன்னு எப்படி அவர் he waged the war. நம்மளுக்கு ஏன் இங்க வந்து we say that the enemy is Satan அப்படின்னா நம்ம பார்க்கிறோம் John chapter 8 verse 44ல Satan is called a liar. இங்க பாருங்க தப்பா வந்து there was false witnesses அப்படின்னு false witnesses கூட்டு வந்து அவங்களை crowd ஸ்டர் பண்ணி ஒரு தப்பான ஒரு சாட்சியை சொல்றாங்க ஸ்டீஃபனுக்கு அகைன்ஸ்டா.
ஸோ ஸ்டீஃபன் அப்படியே தப்பா சொல்றாங்கன்னா இவங்க யாரு, சாத்தானோட பிள்ளைங்க சொல்லிட்டு, Satan who's behind these people. So he was fighting, அவர் வந்து he waged his war against the correct enemy. போய் இவங்க கிட்ட சண்டை போடல, நீங்க தப்பு தப்பா சொல்றீங்க அப்படி சொல்லல. அவர் எப்படி சண்டை போடுறாரு பாருங்க. he fought with the right weapon, he fought in the right realm. அவர் யூஸ் பண்ண வெப்பன் என்ன, he used the sword, which is a weapon of offense. But Ephesians chapter 6:12 வந்து பார்த்தோம்னா Ephesians chapter 6 நம்ம பாக்குறோம். அங்க வந்து the armor of God பத்தி இருக்குது. armor of Godல எல்லா ஆர்மரும் பாத்தீங்கன்னா it's a defensive weapon. ஷீல்டு, ஹெல்மெட், breastplate வந்து அட்டாக் பண்ண செஸ்ட் ப்ரிவென்ட், ஹெல்மெட் வந்து மண்டல அடிபடுற ப்ரிவென்ட் பண்றதுக்கு, ஷீல்டு வந்து இந்த ஆரோஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு. ஆனா only one weapon was given as a weapon of offense, which was the word of God. பர்ஃபெக்ட் வெப்பன் ஸ்டீஃபன் சூஸ் பண்ணாரு பாருங்க. அவர் கோட் பண்ற வசனம் ஆவியானவர் அவர் மேல நிரப்பி அவர் சொல்றாரு. ஏப்ரஹாம்ல இருந்து அவர் இதுவரை கிரைஸ்ட் வரைக்கும் அவர் வசனத்தை அப்படியே கோட் பண்ணிட்டு வர்றாரு. டியூட்டரானமி, எக்ஸோடஸ், ஆமோஸ், ஐசாயா, ஆவியானவரோட வாயை திறந்து அப்படி பேசுறாரு. so much so that உண்மையாலே கர்த்தருடைய வார்த்தை இரு கழுவுல பட்டயம்னு சொல்லுது, அப்படிதான் இருக்காங்க. அப்போ the Holy Spirit brought into remembrance everything that Stephen had learnt. Yespa சொல்றார் John chapter 12:26, the Holy Spirit will bring to your remembrance everything I have taught அப்படின்னு சொல்றாரு. ஆவியானவர் வந்து அவருக்கு அந்த வேளையில எல்லா வசனத்தையும் அவர் வாயில கொண்டு வந்தாரு. எப்படி ஸ்டீஃபனுக்குலாம் தெரிஞ்சதுன்னா he knew God's word. So even as we grow, ஒரு நினைக்கலாம் சின்ன பிள்ளைங்க தான் இந்த மெமரி வேர்ஸ்லாம் இல்ல, அப்படி கிடையவே கிடையாது. even as we grow more and more in the Lord, நம்ம இன்னமும் மெமரி பண்ணணும். பிகாஸ் as we grow in our age, நம்ம மெமரி தானா வந்து it fades away. Brain matter cells எல்லாம் it reduces. So it is very important that we start memorizing God's word. So when we will use the right weapon and we will know the right enemy. Stephen வந்து so he used the right weapon, which was the word of God, sword, which is the word of God. அவர் யூஸ் பண்ணதுல எப்படி எழுதி இருக்குன்னா Acts chapter 7 verse 54 ல பார்த்தோம்னா when they heard these things they were cut to their heart and they gnashed at him with their teeth. பாருங்க, இரு கல்மோல பட்டயம் வந்து இருதயத்துல நேரா போகும். and because he used his weapon they were cut to their heart. அவங்களால அதுக்கு மேல தாங்கிக்கவே முடியல. So he used the right weapon and he knew who his right enemy was. ஏன் அப்படி சொல்றேன்னா he was not fighting against people. ஒருவேளை அவங்க அந்த மக்கள் துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா அவருக்கு ஒரு bitterness வந்து he would have had something against them. ஆனா வந்து அவர் சொல்றாரு, அவர் இறந்து போற வேளையில சொல்றாரு, Acts chapter 7 verse 59, and they stoned Stephen as he was calling on God and saying, Lord Jesus, receive my spirit. And he knelt down and cried out with a loud voice, Lord, do not charge them with this sin. ஆண்டவரே, இந்த பாவத்தினால அவங்களுக்கு நீங்க சார்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு அழுறாரு, ஆண்டவர் கிட்ட சொல்றாரு. So he knew who his enemy was. He knew it was not the people there. அங்க இருக்கிற அந்த அலெக்சாண்ட்ரியன் கிறிஸ்டியன்ஸ் அவங்க எல்லாம் enemy கிடையாது. But he knew it was Satan and his kingdom that he was waging war against. So he did not have any bitterness. ஒருவேளை நம்ம ஊழியத்திலையும் நீங்க பண்ற ஊழியத்திலையும் ஒருவேளை மக்கள் வந்து நீங்க செய்யற ஊழியத்துல உங்களுக்கு சதித்திட்டம் பண்ணலாம். ஒருவேளை probably sometimes co-workers-ஆ இருக்கலாம். Do not have any bitterness against them. ஏன்னா கர்த்தருடைய blessing நம்ம இழந்துருவோம். And that is not what Christ has taught us. So he's saying, look at the right enemy. The right enemy is Satan behind. அதனால and wage war in the right realm and using the right weapon. ஆனா நம்ம பாக்குறோம் ஸ்டீஃபன் வந்து அங்க he was sown as a seed and God was raising another person from that very crowd to shake nations for his kingdom. அங்க யார் இருக்கா? When people stoned Stephen, அங்க பாக்குறோம் verse 58 ல they cast him out of the city and stoned him, and the witness laid down their clothes at the feet of a young man named Saul. And Saul வந்து he witnessed the death of Stephen, and Stephen was sown as a seed in that place. God was raising Saul to shake nations for his kingdom. Amen. So next வந்து பார்த்தோம்னா see everything as God ordained opportunity. இது எப்படி இங்க பார்க்கணும்னா Acts chapter 8 verse 4. So இங்க என்ன சொல்லுதுன்னா therefore those who were scattered went everywhere preaching the word.
Acts 8:4. சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இப்போ நம்ம பாக்குறோம், என்ன பாக்கணும்னா many கர்த்தருடைய வார்த்தை மூலியமா ஆவியானவருடைய எழுப்புதல் மூலியமா நிறைய பேர் வந்து சபையில ஆட் பண்றாங்க. ஆனா there comes a time 3000 பேர் 5000 பேர் சபையில இணைக்கப்படுறாங்க. ஆனா there comes a time when persecution breaks out and they're all scattered. எல்லாம் சிதறடிக்கப்படுறாங்க. அப்ப அவங்க உட்காந்து அல்ல, என்ன ஆண்டவரே நாங்க இப்படி இருந்தோம், நீங்க பெரிய எழுப்புதல் கொடுத்தீங்க, ஆனா இப்ப இப்படி ஆயிடுச்சு. இல்ல, they used it as a God ordained opportunity. அவங்க எங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை பரவியதுன்னு நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 28 சொல்லுது, all things work together for good to those who love the Lord and are called according to his purpose. அதனால they believe that ஆண்டவர் இதையும் எங்களுக்காக செய்திருக்கிற ஒருவேளை நம்ம ஊழியத்துல சோர்வுகள், கஷ்டங்கள், ஆண்டவரை என்ன இப்படி நடந்தது, நல்லா போயிட்டு இருந்தது, எல்லாம் நல்லா போற மாதிரி ஆரம்பிச்சது, திடீர்னு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு நினைக்கலாம். பட் God is a sovereign God. நம்மளுடைய கர்த்தர் வந்து மகா பெரிய கர்த்தர், எல்லாத்திலும் ஆளுகை செய்யற கர்த்தர். He reigns over every situation in your work, in your family life, in your ministry. அதனால do not lose heart and see everything as God ordained opportunity. Next point என்னன்னா to be sensitive to the voice of the Spirit. இப்ப பாக்குறோம், அவங்க செதறடிக்கப்பட்டதுனால வெவ்வேறு இடத்துக்கு போனாங்க. அப்போ ஒரு நபரை பத்தி பாக்குறோம், யாருன்னா பிலிப் was sent to சமாரியா தேசத்துக்கு ஆவியானவர் பிலிப்பை அழைத்து கொண்டு போறாரு. அப்ப பாக்குறோம் Acts chapter 8 verse 29. ஆவியானவர் நீ போய் அந்த இரத்தத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஆமா, ஆவியானவர் போ அப்படின்னு சொல்ற சத்தம் பிலிப்புக்கு தொனிச்சது. எனக்கு தெரியல, இதுக்கு முன்பாக பிலிப்புக்கு வந்து அப்படி ஒரு சத்தம் வந்துதான் என்ன நமக்கு தெரியல. ஆனா இங்க வந்து ஸ்பெசிபிக்கா ஆவியானவர் சொன்னாருன்னு இருக்கு. அப்பதான் ஆவியானவர் ஊற்றப்படுறான் அந்த காலத்துல. பட் they were sensitive to the voice of the Spirit. அதே போல நம்மளும் ஆவியானோட சத்தத்துக்கு நம்ம சென்சிட்டிவா இருக்கணும். ஐசாயா சாப்டர் 30 verse 21 சொல்லுது, இதுவே வழி என்ற சத்தம் கேட்கும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். Amen. So let us be sensitive to the voice of the Spirit. Next point என்னன்னா, keep praying for the souls. ஒருவேளை நீங்க ஒரிசால brothers and sisters நீங்க எவ்வளவு நாள் இருக்கீங்க எனக்கு தெரியல. It should be hard for you sometimes. ஏன்னா சால் போல மக்கள் அங்க இருக்கலாம். நான் அடி வாங்கினதுல ஒருவேளை நீங்க கர்த்தருக்காக you would have got beatings or probably gone through difficult times of famine, times of difficulty through families. ஒருவேளை அந்த மாதிரி உங்களுக்கு காஸ்ட் பண்ற ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜோம் பண்றதை நிறுத்திடாதீங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 8 verse 3 பாக்குறோம், எப்படி பைபிள்ல சால் பத்தி கொடுத்திருக்குன்னா, ஒரு Saul he made a havoc of the church. ஹேவாக்னா சர்ச் அப்படி ஒரு என்ன சொல்றது ஆட்டி பண்ணிட்டு சொல்றாரு, அப்படி ஒரு ஹேவாக், ஒரு he was making a mess of the church ன்னு பாக்குறோம். ஆனா it did not take God a few moments to change Paul's life. ஒரு நொடியில தான் பாலோட வாழ்க்கையே மாறிடுச்சு. அதனால ஒருவேளை உங்க ஊழியத்தின் பாதையில நீங்க பண்ற ஒர்க்லயோ ஒருவேளை உங்களோட ஒர்க் பிளேஸ்லயோ இப்படி யாராவது இருந்தாங்கன்னா, do not stop praying for them. Continue praying for them because Lord God sees and it does not take him few moments to change their lives. So praise God because God is a God who changes the hearts of men. யாரோட இதயமும் கர்த்தருக்கு கடினம் கிடையாது. So we will continue praying for souls in our life. Next என்ன பார்த்தோம்னா, implicit obedience. Obedience is something which God honors. கீழ்ப்படிதல் வந்து கர்த்தர் வந்து he really obedience is better than sacrifice வார்த்தை பார்க்கிறோம். கீழ்ப்படிதல் வந்து சாக்ரிஃபைஸோட மேல் நம்ம பாக்குறோம். சோ இங்க வந்து அனனியாஸ்க்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பாலுக்கு போய் ஜோம் பண்ணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 13 to 15. அதற்கு அனனியா என்ற பெயருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையிடும்படி தன்மேல் கையை வைக்கும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தார் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசிரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்குள்ளும் ராஜாக்களுக்குள்ளும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்றார்.
சோ பாக்குறோம் அனன்யாஸ் காண்டு சொல்ல போது அவர் பயப்படுறாரு. என்ன ஆண்டவரே, இவரை பத்தி நான் இவ்வளவு கேள்விப்பட்டிருக்கோம். ஒருவேளை அவருக்கு வெறுப்பு இருந்திருக்கலாம். நம்மளா இருந்தா என்னோட ஃபெலோ பிரதரனுக்கு இவன் இவ்வளவு கஷ்டத்தை உண்டாக்கி இருக்காரு, ஒருவேளை எவ்வளவு பேர் அடிச்சு போனாருன்னு அவளுக்கு தெரியல, அந்த அக்கௌண்ட் எல்லாம் இல்ல. நம்ம எல்லாம் ஒரு வெறுப்பு, இவருக்கு போய் நம்ம இப்படி பண்ணணும், இவருக்கு போய் ஜாம் பண்ணணுமா, ஒரு வெறுப்பு இருந்திருக்கலாம். இன்னொரு பக்கம் பயமும் இருந்திருக்கலாம். ஏன்னா நம்மள போய் நம்மள அடிச்சுட்டாரா நான் என்ன பண்றது, அப்படி ஒரு பயம் இருந்திருக்கலாம். ஆனா வந்து கர்த்தர் சொன்னாருன்னு உடனே கர்த்தர் வந்து தெளிவா அன்னியாஸ் கிட்ட சொல்றாரு, கோ verse 15, go for he is a chosen vessel of mine to bear my name before Gentiles, kings and the children of Israel. So கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்காக அனன்யாஸ் simply obeyed God and he obeyed God wholeheartedly. ஏதோ சரி ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்ம போய் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வரல. அப்படி போயிருந்தாருன்னா கண்டிப்பா சால்க்கு நடந்த அந்த இன்சிடென்ட், we see that Ananias went to pray, he prayed for the Holy Spirit. ஆவியானவருக்காக ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ண உடனே அவர் கண்ணுல இருந்து அந்த செதில் விழுந்து he started seeing. அது வரைக்கும் பால் பிளைண்டா இருந்தாரு. So he prayed wholeheartedly. ஒருவேளை கர்த்தர் வந்து ஒருவேளை உங்க கூட ஏதாவது பேசிக்கிற அந்த குறை நாட்கள்ல ஒரு ஊழியம் ஸ்டார்ட் பண்ணவோ, இல்லைன்னா யாரையாவது மக்கள் கொடுத்தோ பேசியிருக்கலாம். ஒருவேளை probably there is some hesitation or a bitterness towards people. எதுவா இருந்தாலும் ஆண்டவரே இந்த வேளை எங்களை மன்னித்திருங்க, Lord help us to obey you wholeheartedly. முழு இருதயத்தோட உங்களை நாங்க ஒபே பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க, out of love for you God, so that God's blessing will be poured through us. So last point என்ன பாக்குறோம்னா, do not fear the death threats. இங்கெல்லாம் நம்ம காஸ்பிளுக்கு அவ்வளவு டெத் த்ரெட்ஸ், ஐ மீன் நாங்க எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்களை ஃபேஸ் பண்றாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா டெஃபினெட்லி இன் நார்த் இந்தியா and especially in Orissa, this death threats from political parties and from the local community and probably from the Naxalites and the Maoists, யாரா கூட இருக்கலாம். ஆனா God is saying today, oh, he is your protector, he is your refuge and he will provide a way out. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. So we see in the book of Acts chapter 9 verse 23 to 25. அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவருடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்துக் கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கி விட்டார்கள். So பாலோட இனிஷியல் டேஸ் ஆஃப் மினிஸ்ட்ரியிலே அவருக்கு டெத் த்ரெட்ஸ் வர ஆரம்பிச்சிருது. அப்போ வந்து அங்க பாக்குறோம், அந்த அவரை கொல்லணும்ன்ற பிளாட் வந்து அவருக்கு தெரிய வருது. அப்போ என்ன பண்றாங்களா, டே அண்ட் நைட் கேட்ல வெயிட் பண்றாங்க. அவருக்கு ராவும் பகலும் ஒருத்தருடைய உயிருக்காக ஒருத்தவங்க காத்திருந்தாங்கன்னா எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம் இல்ல அது, டே அண்ட் நைட். ஆனா கர்த்தர் வந்து ஒரு அவரை சேஃபா அந்த இடத்த விட்டு ஒரு நைட்ல வந்து பாஸ்கெட் மூலமா பால இறக்கி விட்டுடுறாங்க. So he goes on to continue God's work in the place that God has for him. So ஒருவேளை உங்களுக்கு டெத் த்ரெட்ஸ்லாம் இருக்கலாம். So, but God is greater than every death threat, and He is your protector. He is your refuge. சங்கீதம் 91:1 சொல்லுது, மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். Amen. So he who dwells in the shelter of the Most High will rest by the shadow of the Almighty. So கர்த்தர் இந்த வாக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க இன்னைக்கு. So last our vasana vachu I just want to encourage dear brothers and sisters who have been living for God in the land of Orissa with this verse from 1 Corinthians 15:58. Therefore my beloved brethren, be steadfast, immovable, always abounding in the work of the Lord, knowing that your labor in the Lord labor is not in vain in the Lord. 1 Corinthians 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதமாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெறுவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். Thank you. Thank you.